பைபிளில் வந்து 2 பேர் போய் ஜெபம் பண்ணுறாங்க தேவ சமூகத்தில். ஒன்று ஆயக்காரன், ஒன்று பரிசேயன். பரிசேயன் ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறான். அப்போ அந்த 2 பேர் ஜெபத்தை வந்து ஏசப்பா கவனிக்கிறார். ஒரு சர்ச்சுக்கு 2 பேர் போகிறாங்க, 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க, 2 பேருமே கிறிஸ்தவங்க. அப்போ 2 பேருமே போய் சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த பரிசேயன் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவரே நான் வந்து 10ல் 1 தசமாக கொடுக்குறேன், நான் வந்து உங்களுக்கு இதை செய்கிறேன், உங்களுக்கு அதை செய்கிறேன், அதை செஞ்சேன், இவனை இதுவும் செஞ்சேன், அவனை போல் இல்லை, இவனை போல் இல்லை, அவனை மாதிரி நான் இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு ஜெபத்தை பதில் தாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி காட்டுறான். கர்த்தருக்கு தசமாக கொடுத்து என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான், கொடுக்குறது சொல்லி காட்டுறான். அவனை போல் இல்லை, இவனை போல் இல்லை அப்படின்னு சொல்கிறான். 2வது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து அடுத்தவனை குறை சொல்லக்கூடாது. பார்த்துக்கொள்ளுங்க. அவனை போல் இல்லை, இவனை போல் இல்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படி பெருமையை இதில் என்ன செய்யுது, அது குறிக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஜெபம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட ஜெபம் பண்ண நம்முடைய ஜெபத்தில் வந்து ஒரு தாழ்மை தெரியணும், நம்முடைய ஜெபத்தில் வந்து ஒரு அன்பு தெரியணும், நம்முடைய ஜெபத்தில் வந்து ஒரு கிருபை தெரியணும். அப்போ இவன் ஆயக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தில் நான் பாவின்னு ஒத்துக்கிறான். நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லை. அவன் என்மேல் இந்த பாவியாகி என்மேல் என்ன செய்யும், கிருபையாருன்னு சொல்கிறான். நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெபிக்கிறது கூட கவனமாக ஜெபிக்கணுங்க. நம்முடைய ஜெபத்தில் வந்து யாரை பற்றியும் குறை பேசிடக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்திடக்கூடாது.